ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்க, பாலைவனம். அப்படியே மேலே போமா, குடிக்க தண்ணி கூட எடுத்துகிட்டு வரலாங்க. நாக்கு தள்ள போகுது. இப்போ பாலைவனம் போய் எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? கடைசியாக துபாயில் போனது. செம்மையா நாக்கு தள்ளுதுங்க. இங்கே பாருங்க, யாருமே இல்லைங்க இந்த பாலைவனத்தில். நான் மட்டும்தான் இருக்கேன். நான் சொன்ன மாதிரி பாலைவனமும் கடலும் இணையிற இடம் உலகத்திலேயே ஒரு இடம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா நமீபியா. இங்கே பாருங்க பாலைவனத்தை வந்து, வா, இங்கே பாருங்க கடலோட பாலைவனம் வந்து இணையுதுங்க. உலகத்திலே மிகப்பெரிய 3வது டெசர்ட் பார்த்தீங்கன்னா இந்த நமீபியா டெசர்ட் தான். இந்த பாலைவனத்தில் தான் இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இதாங்க இயற்கையோட அதிசயம். எப்படி இருக்கு பாருங்க, வேற லெவலுங்க. இங்கேருந்து பார்க்குறது சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி அழகான இடத்த நான் பார்த்ததே இல்லை. பாலைவனமும் ரோடு, பாலைவனத்து நடுவில் ரோடு போட்டிருக்காங்க, அது பக்கத்தில் கடலுங்க. செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சிட்டிலேருந்து நான் இப்போ டாக்ஸியில் வந்தேங்க. நான் வந்து அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டரு, 4 நிமிஷம் பை காரில் வந்தால், நடந்து வந்தால் 40 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். டாக்ஸியில் வந்தேன். இங்கே நீங்கள் வந்து எங்கே பார்த்தாலும் ஷேர் டாக்ஸி எடுக்கலாம். ஒரு கார் தான், பட் காரை வந்து 4 பேர் 5 பேர் உள்ளேருந்து ஷேர் பண்ணிகிட்டே வரலாம். ஒரு ஆளுக்கு வந்து $13 இந்த ஊர் காசுக்கு. அப்படின்னா வந்து 65 ரூபா கிட்ட வருங்க. இந்த நாட்டில் வந்து எந்த நகரத்துக்கு போனாலுமே வந்து அந்த 13-15 தான் வரும். சில பேர் 10 கூட வாங்குவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து நமீபியாவில் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். இப்போ வந்து நாங்கள் சன்செட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 6:30 மணிக்கு சன்செட்டு. மணிக்கு பார்த்தீங்கன்னா 5 தான் ஆகுது. வந்துருக்கோம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா துறைமுகம் இருக்குது, நிறைய கப்பல்கள் நிற்கிது, போக்குவரத்து கப்பல்கள்லாம் நிற்கிது. ஆமாம், நீங்கள் நினச்சிட்ருக்க இடம் வந்து இதுதான். மரியான் படத்தில் தனுஷ் வந்து ஒரு பாலைவனத்துலேருந்து ஓடி வந்து என்னை காப்பாற்றுடா அப்படின்னு சொல்லி பாருல தலைவர், அந்த இடம் தாங்க இது. அப்படியே கேமரா திருப்பினோம்னா கடல். இந்த மாதிரி தான் அந்த படத்தில் ஷார்ட் எடுத்திருப்பாங்க. அந்த இடம் தான் இது. அதுக்கு அது இன்னொரு இடம் இருக்குது, அந்த சிறுத்தையெல்லாம் வர மாதிரி இருக்கும் சீனு, கிராஃபிக்ஸ் அது. ஸோ நம்ம வந்து சிறுத்தையோடு நடந்து போயிருக்கோம். பட் ஆனால் பாலைவனத்தில் சிறுத்தை இந்த இடத்துல கிடையாது, கிராஃபிக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அந்த இடம் பார்த்திங்கன்னா இங்கே இல்லை, நமீபியா தான், பட் ஆனால் இங்கே இல்லை. 2 நாள் பயணம் பண்ணி அங்கே போனோம். ஃப்ளைட் இருக்காங்க, ஃப்ளைட்டில் போயிருப்பாங்க. நம்ம ஃப்ளைட்டில் போக முடியாது, விலை அதிகமாக இருக்கனால. அந்த இடத்துக்கு வந்து நம்ம அடுத்தது போகலாம். செம்மையாக சன்செட் ஆகிட்டுருக்குங்க. ஆனால் பார்த்திங்கன்னா செம குளிருது, வேறு லெவலில் இருக்குது சன்செட்டு. ஒரு பக்கம் பாலைவனம், இந்த பக்கம் கடல். இந்த மாதிரி இடம்லாம் நான் பார்த்ததே இல்லை. செம்மையாக இருங்க பார்க்குறதுக்கு. ரோடு வேறு போட்டிருக்காங்களா, நல்லாயிருக்கு. சன்செட்லாம் பீச்சில் பார்த்து ரொம்ப நாளாச்சு. இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி கடற்கரைகிட்ட, அதுவும் பாலைவனத்தோட பார்க்குறது சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு சன்செட்டு கடல் பகுதியில். இயற்கை எப்பொழுதும் அழகுதாங்க. இதுக்கப்புறம் வந்து நான் இந்த நகரத்துலேருந்து கிளம்பி விண்டோக் அப்படின்ற இடத்துக்கு போயிடுவேன். நாளைக்கு மிகப்பெரிய ட்ராவல் இருக்குது. காலைல கிளம்புனா சாயந்தரம் தான் போவேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க கடலை, கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கும். வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you, bye from Boni. Peace guys. அடுத்த வீடியோ பார்க்கலாம். Bye bye, take care.